ஒரு பயிருக்கான அழிவுன்னு பார்க்கறதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு நெடிய ஒரு சங்கிலி தொடர் ஒன்று காணப்படும். இது ஒரு டொமினோ எஃபெக்டாக காணப்படும். ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்ல விஷயம் தான் இங்கே பிரதானமாக காணப்படும். நம்முடைய பிரதேசங்களில் அநேகமானவர்கள் இந்த பயிர் காப்புறுதிங்கிற விஷயத்தை பெருசாக கண்டுகொள்ள இல்லை. உரபை கூட ஒரு யூரியா உரபை கூட செலவாக காணப்படும். அதை விட குறையத்தான் இருக்கு. நஷ்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு கட்டாயம் நீங்கள் எல்லாரும் மழை காலங்களில் இந்த போகங்களில் கட்டாயம் நீங்கள் காப்புறுதி செய்வதன் மூலமாக ஒரு காப்புறுதியை நீங்கள் செஞ்ச ஒரு நபராக இருந்தால், காப்புறுதி செய்த ஒரு விவசாயி தன் காணிக்கு ஒரு அழிவு ஏற்பட்டால், இது இப்போ மழைக்காலங்கிறதால விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக ஏற்படுற ஒரு விஷயம் ஒன்று அழிவு. வெள்ள அழிவுன்னு சொல்றது இப்போ தொடர்ச்சியாக பயிர்களுக்கு ஏற்படுற ஒரு பாரிய ஒரு சவாலாக காணப்படுது. இதில் சாதாரணமாக இந்த வெள்ள அழிவுன்னு சொல்ல விஷயம், அந்த பயிர் சேதங்களுக்கு ஏற்படுற அழிவுங்கிற விஷயத்தை நாம் ஒரு பயிருக்கான அழிவுன்னு பார்க்கறதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு நெடிய ஒரு சங்கிலி தொடர் ஒன்று காணப்படும். இது ஒரு டொமினோ எஃபெக்டாக காணப்படும். அதாவது இந்த பயிர்கள் சேதமடைகிறதால அது எங்கே போய் முடியும்னு சொன்னால், நாட்டு மொத்த உணவு உற்பத்தியில் ஏற்படுற தாக்கம், அடுத்தது உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் முற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படும். எனவே இந்த பயிர் சேதத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தலாம்ங்கிற விஷயத்தில் அரசாங்கம் பல்வேறு முயற்சிகள் எடுக்குது. ஒவ்வொரு அரசாங்கங்களும் வார காலங்களில் ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்குது. என்னன்னு சொன்னால், பிரதானமானது உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்ல விஷயம் தான் இங்கே பிரதானமாக காணப்படுது. இப்போ இதுக்காக வேண்டி அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருது. அதில் பிரதானமான திட்டம் என்னன்னு சொன்னால், இந்த பயிர் சேதங்களுக்காக வேண்டி, அதாவது விவசாயிகள் பயிர்களை கைவிடப்போடா, தொடர்ச்சியாக செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி பயிர்களை காப்புறுதி செய்யறதுக்கு அரசாங்கம் வலியுறுத்துது. ஆனால் நம்முடைய பிரதேசங்களில் எல்லாத்தையும் அநேகமானவர்கள் இந்த பயிர் காப்புறுதிங்கிற விஷயத்தை பெருசாக கண்டுகொள்ள இல்லை. அந்த விவசாய காப்புறுதியை அநேகமானாக்கள் செய்யறதில்லை. அது காரணம் என்னன்னு சொன்னால், அதில் இருக்கிற நன்மைகள் தொடர்பாக நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் காணாமல் இருக்கிறதாலே அதை நாம் செய்யாமல் விடுறோம். உண்மையாக அந்த க்ராப் இன்சூரன்ஸ், அந்த பயிர் காப்புறுதி மூலமாக விவசாயிகள் தங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தின் அளவை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. எனவே அந்த காப்புறுதியை உரிய நேரத்துக்கு செய்ய வேண்டியது மிக அவசியம். கட்டாயம் நீங்கள் செய்யலாம். அதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஏற்படுறது, ஒரு ஏக்கருக்கான காப்பீடு தொகைன்னு சொல்றது ஒரு உரபை கூட ஒரு யூரியா உரபை கூட செலவாக காணப்படும். அதை விட குறையத்தான் இருக்கு. இந்த முறை இதுபடி என்னச்சுன்னா 6400 ரூபாய் நீங்கள் ஒரு ஏக்கருக்கான பயிர் காப்பீட்டுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், ப்ரீமியமாக நீங்கள் கட்டிங்கன்னு சொன்னால், உங்களோட அழிவீட்டுக்கான மொத்த மதிப்பீடு, அதாவது காப்புறுதிக்கான மொத்த தொகை 1,00,000 ரூபாய் வரைக்கும் காணப்படுது. இது உங்களோட மொத்த செலவில் ஒரு பகுதி என்று சொன்னாலும் அது உங்களோட நஷ்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு உதவியாக காணப்படும். பயிர் காப்பீடு செய்கிறது இல்லாட்டி க்ராப் இன்சூரன்ஸ் சொல்ல விஷயம் ஒரு முன்னாயத்தம், முன்னெச்சரிக்கை இல்லாட்டி முன்னாயத்தத்துக்கான விடயம் வந்து நாம் எடுத்துக்கொள்ளணும். கட்டாயம் நிலம் பண்படுத்துறது, மற்ற வேலைகள் எல்லாம் செய்யறதுங்கிற விஷயம் ஒன்று நடந்தாலும், இது க்ராப் இன்சூரன்ஸையும் நாம், அதாவது பயிர் காப்புறுதியையும் அந்த உரிய போகங்களில் உரிய திகதிகளில் செய்கிறது மிக அவசியம். நீங்கள் இனி வார காலங்களில் விவசாய காலங்களில் நாம் எல்லாரும் அதை கட்டாயம் செஞ்சோம்னு சொன்னதான் உங்களோட நட்டத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடாக இருக்கு. அதை கட்டாயம் நீங்கள் எல்லாரும் செய்யணும். இந்த பயிர் காப்பீடு மூலமாக என்னென்ன நன்மைகள் இல்லாட்டி இது கவர் ஆகுதுங்கிற விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். இது அநேகமாக எல்லா பயிர்களுக்கும் காணப்படுது. கமநல காப்புறுதி சபைன்னு சொல்லி அரசாங்கத்தில் ஒரு ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸ் ஒரு நிறுவனம் ஒன்று, சபை ஒன்று காணப்படுது. அது பயிர்கள் தொடர்பான அனைத்து காப்பீடுகளையும் செய்கிற ஒரு நிறுவனமாக காணப்படுது. இந்த நிறுவனத்தில் பிரதானமாக நம்மளோட பகுதியை பொறுத்த வரைக்கும் நெல், சோளம் ரெண்டுக்கும் நீங்கள் பயிர் காப்புறுதி செய்யலாம். ரெண்டுக்கும் அந்த ப்ரீமியம் சொல்றது கட்டுற தொகைங்கிறது வித்தியாசப்படும். ஆனால் நீங்கள் செய்யலாம். இதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டு வரவு செலவு திட்டத்தையும் அரசாங்கம் ஒரு பாரிய தொகையை ஒதுக்கி வச்சிருக்கு இந்த காப்பீடுகளை வழங்குறதுக்காக வேண்டி. ஏன்னு சொன்னால், இந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டியும், விவசாயத்தை கைவிடப்படா, தொடர்ச்சியாக செய்யணுங்கிறதுக்காக வேண்டியும் செய்யும். ஆனால் இந்த காப்புறுதிகளில் தொடர்பான விடயங்களில் நமக்கு இன்னும் ஒரு விளக்கம் வேண்டியது, ஃபெமிலியாரிட்டிங்கிற விஷயம் இன்னும் இல்லாமல் இருக்கிறதுனால நாம் அதை உதாசீனப்படுத்துகிறோம். எனவே இனி வார காலங்களில் கட்டாயம் காப்புறுதிகளை செஞ்சு கொள்வோம். பயிர் காப்பீடுங்கிறது கட்டாயமாக செஞ்சுவோம். அதுவும் மகாபோகம், அதாவது மாறிப்போகும் மழை காலங்களில் இந்த போகங்களில் கட்டாயம் நீங்கள் காப்பீடு செய்வதன் மூலமாக உங்களோட நஷ்டத்தின் அளவை குறைக்கலாம். திடீரென்று ஏற்படுற ஒரு வெள்ளம் காரணமாக உங்களோட பயிர்கள் அனைத்தையும் சேதமாகக்குள்ள உங்களுக்கு ஏற்படுற மொத்த நட்டத்தையும் கவர் பண்ண இயலாட்டியும் ஒரு தொகையினை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு
இந்த பயிர் காப்புறுதி மூலமாக ஏற்படும். எனவே இந்த காப்புறுதி தொடர்பாக எப்படி என்ன விஷயங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் எங்கே சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கமநல சேவைகள் நிலையத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி காப்புறுதி சபைகளுக்கான பிரதிநிதிகள் காணப்படுறாங்க, அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் அதே அக்ரேரியன் சர்வீஸ் சென்டர்ஸில் நீங்கள் வினவி அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி காப்புறுதி சபைகளில் மாவட்ட காரியாலயங்கள் காணப்படும், அதுகளில் போயும் நீங்கள் இந்த காப்புறுதி தொடர்பான விவரங்களை எவ்வளோ கட்டணும், இல்லாட்டி எவ்வளோ கட்டினா எனக்கு எவ்வளோ இது கவரப் ஆகுங்கிற விஷயங்கள், இதில் எலிஜிபிலிட்டி என்ன, இது போன்ற விடயங்களை அவங்கள்ட்டேருந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை மற்ற என்னச்சுன்னா, இப்போ காப்புறுதி செஞ்சதுக்கு பிறகு ஒரு சேதம் ஒன்று ஏற்பட்டால் அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படியான விடயங்கள் தொடர்பாக இந்த காப்புறுதி தொடர்பான இப்படியான விடயங்கள் நிறைய காணப்படுது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு காப்புறுதியை நீங்கள் செஞ்ச ஒரு நபராக இருந்தால், காப்புறுதி செய்த ஒரு விவசாயி தன் காணிக்கு ஒரு அழிவு ஏற்பட்டால் அவர் எப்படி அதை கிளைம் பண்ணுற, தன் காப்புறுதி இழப்பீடு தொகை எப்படி கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கும் விளங்கப்படுது. காப்புறுதியோட முக்கியத்துவம் என்னங்கிறது தான் இந்த வீடியோ. இது தொடர்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லாட்டி விவசாய நண்பர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் காப்புறுதி ஏன் செய்யணுங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுறதுக்காக இந்த வீடியோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இதுபோல் மேலதிகமான விடயங்கள், இந்த விவசாயம் செய்கிறதுல இருக்கிற சேவைகள், அரசாங்கம் வழங்குகிற சேவைகள், என்னென்ன விஷயங்களில் நாம் நம்மளோட நஷ்டத்தை மினிமைஸ் பண்ணலாம்ங்கிற விஷயம் தொடர்பான விடயங்களையும் இனி வார வீடியோக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. இது சகோன்ஸ் வியூ. நன்றி.